ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எல்லாருக்கும் என்னோடய காலை வணக்கங்கள். எபிசோட அளவே ஃபேமிலி மொத்தத்துக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சு. என்னென்னா கண்டினியூட்டி தான் காட்டியிருந்தாங்க. எல்லோரும் தூங்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை போய் விஜய் போய் செக் பண்ணுறாரு. காவேரியும் போய் காவேரி தூங்குற அழகாக போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்புறம் வர்றாங்க. நிவின் சொல்கிறாரு, பாருங்கள் தப்பிச்சு போகிறாங்க அப்படின்னு. இவங்கள விட்டுருவோம், இவங்க எங்கே போகிறாங்கன்னு நம்ம ஃபாலோ பண்ணி அவங்க பின்னாடியே போய் கிருஷ்ணாவை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கிருஷ்ணாவை அங்கேயே அடிக்கிறாங்க. அப்புறம் காரில் வச்சு அழைச்சிக்கிட்டு திரும்பியும் இங்கேயும் அடிக்கிறாங்க. உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், உண்மையை அவன் சொல்ல மாட்டேங்கிறான், கிருஷ்ணா சொல்ல மாட்டேங்கிறாரு. நம்ம முத்துமலர் தான் சொல்கிறாங்க, நாங்கள் உண்மையான ஃபேமிலி கிடையாது, உங்கள் மாமனாருக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உண்மை எவ்வளோத்துக்குள்ள உண்மையாக இருக்கிற மாரியே நடிச்சிருக்காங்க. சில டைம் நம்மளே குழம்பி போகிற மாதிரி அவங்க நடிச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு ஹிண்ட்டு கூட நமக்கு கிடைக்கல ஃபேமிலின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்கு ஒரு ஹிண்ட்டு கூட நமக்கு கிடைக்கவே இல்லை. ஆனாலும் எப்படியோ ஒரு வழியாக ஃபேக் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் காட்டிட்டாரு. சாரதாம்மா, நான் ஏற்கனவே சொன்னேனே, நிச்சயமாக சாரதாம்மாவும் காவேரி அவங்க பொண்ணுங்க எல்லாருமே நிச்சயமாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம அப்பாவை அப்படி நினச்சிட்டோமே, நம்ம வீட்டுக்காரனை அப்படி நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காக இருந்தாலுமே இந்த ஃபீலிங் இருக்கும். சந்தேகங்கிறது படக்கூடாது. ஏன்னா இந்த சந்தேகத்தால் எத்தனையோ வாழ்க்கை அழிஞ்சிருக்கு. அதில் என் வாழ்க்கையும் ஒன்று தான். ஏன்னா அந்த சந்தேகத்தால் எனக்கு அவ்வளோ கஷ்டம் வந்திருக்கு. சந்தேகம் மட்டும் யார் மேலேயும் படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கல்யாணம் ஆனவங்களுக்கும் சொல்கிறேன், கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் சொல்கிறேன், சந்தேகம் மட்டும் யாருமே படாதீங்க. சந்தேகம் ஒருத்தங்க வாழ்க்கையை எந்தெந்த நிலைமைக்கு கொண்டு போகும்னு தெரியாது. அதாக இருந்தாலும் சாரதாம்மா என் பெருசாக அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை வச்சுருந்துருக்கணும். நம்பிக்கை வைக்காமல் விட்டுட்டாங்க. காவேரியும் வைக்காமல் விட்டுட்டாங்க. யாராவது ஒருத்தர், அதான் பெத்த தாய்க்கு எப்போவுமே தான் பிள்ளை மேலே ஒரு இது இருக்கும். அதான் பாட்டி சொல்கிறாங்க, காவேரியோட பாட்டி, என் பிள்ளை சொக்க தங்கம் அப்படின்னு. என்ன தப்பே செஞ்சாலும் எந்த அம்மாக்குனாலும் தான் பிள்ளை சொக்க தங்கம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸு, இதுதான். அதுக்கப்புறம் குமரன் காட்டுவாங்களா என்னன்னு தெரியலை, பார்க்கலாம். இதேமாரி அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க.